நீங்களும் அந்த பொண்ணு ஒன்னா பேசி பழகிறது எனக்கு சரியா படல. எனக்கும் நட்டாஷாக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது. உங்க பையன் பேசுனது நியாயம்னு சொல்ல வரலங்க. ஐயோ வேண்டாங்க, எனக்கு ஒரு புள்ள போறதா நினைச்சுக்கிறேன். நான் செத்து போன கூட எனக்கு கொல்லி போட வேண்டாம். முதல் தடவை என்ன நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, நான் பண்ணி காட்டுறேன். இவன் இப்படி எல்லாம் பேசுறா, புரியலையே. இந்தாங்க காஃபி. வச்சிட்டு போ. நாட்டு நடப்புலயே மூழ்கி இருந்தா பத்தாதுங்க, கொஞ்சம் வீட்டு நடப்பு என்ன ஏதுன்னு தெரியணும். சும்மா பேப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? உன்னை பார்க்கணுமா? பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? 2-3 நாளா ஊர் எல்லாம் இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். ஆமா இருக்குங்க, உங்களுக்கு பொண்டாட்டி கூட இருந்தா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பேப்பர் படிச்சா போதும்னு நீங்க இருக்கீங்க, அந்த பொண்ணு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. மாப்பிள்ளை தனியா பிசினஸ் அது இதுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. ஏங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் தானே இந்த வீட வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். அவ அங்க போய் உட்கார்ந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஏய் இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ சொத்தை பிரிச்சு கையோட வாங்கிட்டு வரேன்னு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. 3 அண்ணன் இருக்கும்போது இவ சார்பில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோ, இவங்களை கணக்குல கூட எடுத்துக்க மாட்டாங்க. அங்க இருக்கும்போது இவங்களை ஆளா மதிக்க மாட்டாங்க, மொத்தமா தலைமொழிடுவாங்க. ஆனந்தி பண்றது எல்லாமே கரெக்ட் தான். சரிங்க, அங்க போய் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா பேசாம மாப்பிள்ளைய அங்கேயே போய் இருக்கலாம்ல. 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். ஏய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவங்க மறுபடியும் குடும்பத்தோட ஐக்கியம் ஆயிட்டா அண்ணன் தம்பி பாசம் சென்டிமெண்ட் உருவாரு. அவர் இங்கேயே இருக்கட்டும். என் பொண்ணு எது பண்ணாலும் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஹாய் அங்கிள். ஹாய் மாமா. மாப்ள மாப்ள. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ உங்களை பார்க்கலையே. ஆமா ஊருக்கு போயிருந்தேன். சரி சரி. அங்கிள் எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா. அடடே வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹே சர்வா, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சரி வாங்க உட்காந்து பேசலாம். ஐயோ இங்கயா? மேல போய் பேசலாமே. வாங்க. என்னங்க இது? என்ன கூத்து இது? அவ பாட்டுக்கு வந்தா கைய கோர்த்துக்கிட்டு மேல போய் பேசலான்னு போறா. என்னங்க இதெல்லாம்? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி எல்லாம் உரைச்சிட்டு இருப்பாங்க? இதெல்லாம் சரியாவே இல்லைங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த காலத்துல இருக்கிற? இப்போ பொண்ணுங்க பசங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. பொண்ணுங்க போய் பசங்க வீட்டுல தங்கி படிக்கிறாங்க, ஒன்னா வெளியே போறாங்க, சினிமா மாலுன்னு எங்கெங்கெல்லாம் சுத்துறாங்க. இங்க பாரு, இப்ப இதெல்லாம் சர்வ சாதாரணம். நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குது. சும்மா 10ஆம் பசங்க மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. ஆமாங்க, பெத்த பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு எனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியோ போங்க. இவ வேற என்னதான் பண்ண போறாளோ. மாப்ள, உங்களுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இல்ல போலாம். ஆண்டி, நாங்க வெளியில சாப்பிடுறோம். வாங்க ஷர்வா. பாய் அங்கிள். பாய். என்ன நடக்குதுன்னே புரியல போ. அடிப்போடி புரியாம பேசி. அம்மா, நம்ம இப்ப அங்க போய் தான் ஆகணுமா? என்ன கேள்வி உமா அது? அதான் உன் வீடு, நீ கல்யாணம் ஆகி அங்க போயாச்சு. இனிமே எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட பேசி சமாளிச்சு தான் ஆகணும். நீ ஆகும்னா இது ஒண்ணு சொல்லுங்கம்மா. அங்க நம்ம மட்டும்தான் போறோம், அவங்க பையன் கூட வரல. அவங்களுக்கு அதுவே பயங்கர கோவமா இருக்கும். உனக்கு தெரியாதுமா, சும்மாவே அவங்க எல்லாரும் சாமி ஆடுவாங்க. இப்போ நிலைமை ரொம்ப மோசமா வேற இருக்கும். இத பாரு உமா, மாப்பிள்ளை இங்க வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து வந்த புள்ள நம்ம முகத்தை பார்க்காம அந்த வீட்டுல இருக்கானேன்னு அந்த அம்மாவுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்.
அதே வேதனையத்தான் நம்ம சரவணன் வெளியே போன போது நான் அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் அவங்க கிட்ட போய் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நம்ம 2 பேரும் மட்டும் போனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. உங்களுக்கு உலகமே புரியல. இங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மாப்பிள்ளை கிட்ட நாம எடுத்து சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா நல்லது. இல்லைன்னா இது இன்னும் நம்ம மேல வன்மத்தை உண்டாக்குண்டி. அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். அது நம்மள பழிவாங்க தூண்டும். எல்லாம் சரிதாம்மா. நாம எவ்வளவுதான் நல்லது நினைச்சாலும் அவங்க நம்ம நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாரையும் அவங்களோட ஜென்ம விரோதியா தான் பாக்குறாங்க. அதான் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நீ உனக்கு நல்லவளா இருந்தா போதும். மத்தவங்களுக்கு நீ கெட்டவளா இருந்தா அது ஓ தப்பு இல்ல. கண்ணுல குத்தம் இருந்தா காட்சியும் தப்பாதான் தெரியும். அது பாக்குறவங்களோட தப்புடி. அதுக்காக மனசாட்சிக்கு எதிரா நடக்க முடியாதுடி. பானுமதி வீட்டுல போய் எல்லா விவரத்தையும் சொல்லலாம். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கட்டும். இத பாரு உமா, அதான் உன் வீடு. நீ அங்கதான் இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்க அப்பா இங்க வந்த போது உன் புருஷன் எவ்வளவு பேசிட்டாரு தெரியுமா? நாம அந்த நிலைமைய ஆதரிக்கலன்னு அவருக்கு எடுத்து சொல்லணும்டி. அதெல்லாம் சரிம்மா. அன்னைக்கு பானு அண்ணி நீங்க வந்திருக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க. அப்புறம் ஏமா? ஐயோ உமா, அன்னைக்கு நான் சண்முகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசினேன். அதுக்கு பானு ஆத்திரப்பட்டா, நானும் கோவப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பேச போறது அவங்க பையன் சம்பந்தப்பட்ட விஷயம். இத பார், எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன், நீ சும்மா இரு. மாப்பிள்ள, எல்லாரும் உங்களை பார்த்து பார்த்து கவனிக்கும் போது நீங்க இப்படி இருந்தா சரி இருக்காது. நீங்க எதை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. 4 பேருக்கு முன்னாடி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி 4 செவுத்துக்குள்ளேயே நல்லவனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பட்டு திருந்துறத விட படுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் மாப்பிள்ள. நில்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க இவ்வளவு பேசுறீங்க? எனக்கு புரியல. இத பாருங்க, தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்களும் அந்த பொண்ணு ஒன்னா பேசி பழகிறது எனக்கு சரியா படல. அவ வேணா பெரிய பணக்காரியா இருக்கலாம். அந்த பொண்ணு எங்கேயோ வெளிநாடு அது இதுன்னு போயிட்டு வந்திருக்கலாம். உன்னை தொட்டு பேசுறது, உன்னை கை கோர்த்து பேசுறது, இதெல்லாம் பார்த்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அதுவும் ஆனந்தி வீட்டுல இல்லாத சமயத்துல நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா உங்களை பத்தி யாராவது இல்லாத பொல்லாத சொல்லி நாளைக்கு குடும்பத்துல குழப்பம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா நாங்களும் இந்த வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நிறுத்துங்க. விட்டா பேசிட்ட போறீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? நட்டாஷா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதோட நட்டாஷாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே நம்ம ஆனந்தி தான். அவங்களுக்கு எனக்கும் இடையில எதுவுமே கிடையாது. ஆள் நான் என்னதான் கெட்டப் மாறினாலும் மனசு மாறிடுமா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியுங்க. அதோட என் மனசு தெளிஞ்ச தண்ணி மாதிரி இருக்கு. உங்க பார்வையில தான் தப்பு இருக்கு. இல்ல மாப்பிள்ள, உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். ஏங்க, ஏன் நல்லது கெட்டது சொல்றதுக்கு நீங்க யாருங்க? என்னம்மா? உங்க எல்லையோட நீங்க நிறுத்திக்கங்க. என்ன ஊருக்கு மட்டும் தான் உபதேசமா? உங்க பொண்ணு எங்க வீட்டுல இருக்கும் போது என் அண்ணா அண்ணி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்கன்னு அவ சொல்லுவான். இப்போ உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எங்க 2 பேர் விஷயத்துல தலையிடுறதுக்கு? என்னப்பா? அந்த நட்டாஷாவோட அம்மா உங்க பொண்ணுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணப்போ பெருசா தெரிஞ்சது தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்போ என்னாச்சு? கேவலமா போயிட்டாங்களோ? உங்களுக்கு எப்பவுமே வாய் கொஞ்சம் அதிகம் தான். அன்னைக்கு சபையில எங்க அண்ணிய மலடி அது இதுன்னு பேசுனீங்க. வந்தவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டீங்க. கட்டின புருஷன் பொண்டாட்டியே குழந்தை வேணான்னு முடிவு பண்ற காலங்க இது. நீங்க எல்லாம் பொண்ணுங்களும் பசங்களும் ரொம்ப நட்பா இருந்தா கூட பஞ்சு நெருப்புன்னு அது இதுன்னு பழைய பஞ்சாங்கமா இருக்காதீங்க. என்னங்க ஆச்சு? உங்களுக்கு அம்மாவுக்கு இப்ப என்னங்க பிரச்சனை? எனக்கும் நட்டாஷாக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது. இங்க பாரு, நீ தான் எனக்கு பொண்டாட்டி.
நான் உனக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், பதில் சொல்லுவேன். எனக்கு கண்டவங்க கேள்வி கேட்டா பிடிக்காது. இவங்களெல்லாம் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. என்ன இது வரைக்கும் இவங்கெல்லாம் இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இனிமே இப்படி ஆனா நிஜமாவே நீயும் நானும் தனி கொடுத்துன போக வேண்டியது இருக்கும். ஏமா ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, அவங்களுக்குள்ள அது மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் ஏதோ சாதாரணமா தான் பேசியிருப்பாங்க. அதுக்கு போய் கண்ணு மூக்கு காதல வச்சு பேசிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காத. உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? இங்க பாரு, உன்னாலதான் சும்மா பிரச்சனை வருது. இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. எனக்கு அவரை வேற போய் சமாதானம் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் சொல்லும்போது உனக்கு தெரியாது. எங்கேயோ யாரையோ ஜெயிச்சு சொத்து வாங்க போக போறேன்னு ஒத்த கால்ல அங்க போய் உட்கார்ந்துருக்க. எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு அழ போற பாரு. பாத்துக்கிட்டே இரு. சும்மா கண்டது பேசி கற்பனை பண்ணிக்காத. போ வேலையை பாரு. ஏய், என்னடி பாக்குற? பண்ற வேலைக்கு திரும்ப நான் பழைய வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். ஒன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு. ஏய், மனுஷருக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. வாடி. வா. பொறுக்கிட்டு போ. இந்த பிச்சைக்கார காசை உங்ககிட்டயே திரும்ப கொடுத்தாச்சு. உன் புருஷனுக்கு நாங்க வீசா வாங்குனது, ஃபாரினுக்கு அனுப்பி வச்சது, லோக்கல்ல கடனை வாங்குனதை செட்டில் பண்ணது, கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாத்தையும் பிச்சை போட்டதா நினைச்சுக்கிறோம். போ, இனிமே உங்க யார் முகத்திலயும் முழிக்க கூடாது. வெளியே போங்க. பானு, நான் சொல்றத முதல்ல கேளு. உனக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நாங்க ஒண்ணும் பணம் வாங்குறதுக்காக வரல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டவோ இல்ல கேட்கவோ எனக்கு டைமே இல்லை. அதை தூக்கிட்டு போங்க. என்ன தூண்டி விடுறீங்களா? எங்க அண்ணனை எங்க குடும்பத்துக்கு எதிராவே தூண்டி விட்டு கேம் ஆடுறீங்கல்ல? என்ன உங்க பையன் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மத்த குடும்பத்தெல்லாம் பிரிக்கலான்னு பாக்குறாரா? அந்த ஆளை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நான் டீல் பண்ணிக்கிறேன். குடும்பத்தோட உட்கார்ந்து ஜெயில களி திம்பிங்கல்ல, அப்போ தெரியும் இந்த பானு யாருன்னு. பானு, நான் சொல்றத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. ஏங்க, நீங்க பெரிய மனுஷன் தானே, கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா? என்னத்தமா சொல்லணும்? என்ன சொல்றீங்க? நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ என் பையன் பேசுறப்ப சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்களா உங்க வீட்டுக்கு போன்னு? இப்ப அங்க பேச வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? அவன் பேசும்போது ஒத்த குடும்பமும் ரசிச்சு வேடிக்கை பார்த்தீங்க. என்ன டபுள் கேம் விளையாடுறீங்களா? என் பையனை உங்க பொண்ணுக்கு எந்த மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்னமா இனிமேல்? போங்கம்மா. நான் இருந்தா சத்தா என்ன? போங்க. இத பாருங்க,
நேத்து நம்ம வீட்ல உங்க பையன் பேசினது நியாயம்னு சொல்ல வரல. உங்க பையன் ரொம்ப பேசிட்டாரு. நாங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நாங்க எடுத்து சொல்லியாச்சுங்க. அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஐயோ வேண்டாங்க, அவனை இங்க அனுப்பவே வேண்டாம். உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு புள்ள பொறக்கல நினைச்சுக்கிறேன். நான் செத்து போன கூட கொல்லி போட வேண்டாம். ஐயோ, எனக்கு என் பொண்ணு போதுங்க, பாடு போதுங்க. ஆம்பளைக்கு அப்படியே, பொம்பளைக்கு பொம்பளையா என் பாடு போதுங்க. அவன் மாத்திர முழுங்க விரும்பணும் சொல்லுங்க, போங்க. அப்பா, இதுங்க கிட்டலாம் பேசிட்டு இருந்தா உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதா? போங்க, கிளம்பி போயிட்டே இருங்க. இத பாரு பானு, போதும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் தெருவுல போறது வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைச்சு நாங்க பாட்டுக்கு போயிருவோம். உங்களுக்கு அசிங்கமாயிரும். போங்க. இன்னுமே நீங்க யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. This is the first and last time. Out. Get out and get lost. ஏய், உன் பிச்சைக்கார காசு தூக்கிட்டு வா. இல்ல மீனாட்சி, நாங்க என்ன பேச வரோம்னு அவ காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்னம்மா, என்ன நம்பிக்கையில நீங்க இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் பானு வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? அதோட தம்பி இளங்கோ வேற இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம எதுவுமே பிளான் பண்ணாம இருந்தாலும் அவங்க என்னமோ நாம குறி வைக்கிற மாதிரி தாமா நினைப்பாங்க. வேற வழி, வேற நம்ம என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. இப்ப வேற வழி இல்லாம சண்முகம் தம்பியும் நம்ம உமா புருஷனும் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. என்ன பண்றது? அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல. மாப்பிள்ளைக்கு நாம செய்ய கடமைப்பட்டு தானே இருக்கோம். ஆமா அண்ணி, ஏற்கனவே அவர் வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டோன்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. அவர் சும்மா இருந்தா அவருக்கும் ஒருத்தலா இருக்கும்ல. இல்ல மீனாட்சி, பழையபடி ரொம்ப தீர்க்கமா சண்முகத்துக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும்னு உறுதியா இருக்கா. வீட்டுல எல்லாரும் மொத்தமா கம்பி என்ன போறீங்க, கழுதின போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டா மீனாட்சி. என்னம்மா சொல்றீங்க? பானுக்கு அப்படியா சொல்லிட்டாங்க? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் பேசினேனே. கோர்ட்ல அவர் ஒத்துக்கிட்ட தண்டனை எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்களே. கண்டிப்பா என் வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராதுன்னு சொன்னாங்களே. அவங்கள எவ்வளவு நம்பினேம்மா. அவங்க ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்க? சரிங்க, அதுக்கு நீங்க எங்க இப்படி அழறீங்க? ஏங்க, பானுமதி சொன்னதை என்னைக்குங்க அவ செஞ்சிருக்கா? அவ எல்லாரையும் குழப்பி விட்டு, சுத்த விட்டு, அலைய விட்டு, அழ வச்சு பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ சொல்றதை எல்லாம் நம்புனீங்கன்னா நீங்க முட்டாளாகிறது உறுதிங்க. சொன்னபடி செய்யறதுக்கு அவ என்ன அரிச்சந்திரனா? நீங்க வேற. அவளுக்கு ஒரு ஆள் மேல பழிய போட்டு அவங்கள துடிக்க வச்சு பாக்குறது ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. இப்போ நீங்க அவ கையில கிடைச்சிருக்கீங்க. உங்களை மேலையும் கீழே உருட்டி பந்து மாதிரி விளையாடுவா. பாருங்க, வைஜெயந்தக்காவுக்கு பானு அக்கா மேல கோவம் இருக்கலாம். ஒருவேளை அவங்க குணம் இப்படிதான்னு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி பானு அக்கா தப்பானவங்களாவே இருக்கட்டுமே. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தெள்ள தெளிவா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இது அவங்க வாழ்க்கை விஷயங்க. என்ன சொல்ல வர ஆனந்தி? அம்மா, உங்க ரெண்டாவது பிள்ளைக்கும் பானு அக்காவுக்கும் உறவை முறிக்கணும்னு நினைச்சது அவங்க தானே. அவங்க கேட்டப்பவே விவாகரத்தை நாம கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. இழுக்கடிச்சு போட்டோவை காட்டி அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசி அசிங்கப்படுத்தி இது எல்லாமே பண்ணது நீங்க தானே.
தரப்புல தான் இப்ப வரைக்கும் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க இந்த உறவை முறிக்கணும்னு எவ்வளவோ பாடுபடுறாங்கம்மா. தோ இவங்க போய் பானுக்கா கிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. பானுக்கா ரொம்ப தன்மையா நேர்மையா அவங்க கிட்ட ஆறுதலாம் சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? அவங்க அண்ணன் ஃபாரின்ல இருந்து நேரா வந்து அவங்க வீட்டுக்கு போகாம இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு. நீங்களே அவருக்கு அறிவுரை சொல்லி வீட்டுக்கு அனுப்பாம இங்க உட்கார வச்சிருக்கீங்க. வேற என்னத்த பண்றது? அது எப்படி ஆனந்தி? எப்படி அவங்கள போக சொல்ல முடியும்? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள. அவரை வீட்டை விட்டு போங்கன்னு நாம எப்படி சொல்றது? நீ சொல்றதெல்லாம் சரி கிடையாது ஆனந்தி. எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க நீ? அக்கா ஒரு நிமிஷம். சம்பந்தம் இல்லாம நான் பேசல. பெத்த பையன் அப்பனுக்கு எதிரா பேசினா எந்த அப்பாவால தான் பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம தோ இவளோட புருஷன் பானுக்கா அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிறதும் சட்டையை பிடிக்கிறதும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? தப்பெல்லாம் நம்ம மேல வச்சுக்கிட்டு பானுக்காவை சொன்னா அது சரியா இருக்காதுக்கா. அவங்க அப்பாவை அடிக்கும் போதும் கை வைக்கும் போதும் அவங்களுக்கு மனசளவோட பழி வாங்கணும் தோன்றது நியாயம் தானே? இப்பவும் சொல்றேன், அவங்க ரொம்ப ரொம்ப சரியான ஆளு. அவங்கள கையாள தெரியாம நீங்க எல்லாரும் உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. சரி ஆனந்தி, எங்களுக்கு தெரியல. நாங்க செஞ்சதெல்லாம் தப்பாவே இருக்கட்டும். அதனால அவகிட்ட பேசி சரி பண்ண முடியுமா? அப்படி நீ பேசினேன்னு வச்சுக்கோ, உனக்கு கோடி புண்ணியமா இருக்குமா? நான் உனக்கு 7 ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருப்பேன். ஆனந்தி, இத ஒரு தாய் மகனுக்காக பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சுக்கோயே. அம்மா நீ எதுக்குமா இவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க? விடுமா, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம். அம்மா நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, உங்களுக்காக உங்க ஒருத்தருக்காக மட்டும் தான் பண்றேன். நான் பானு அக்காவை இங்க வர வைக்கிறேன். நீங்க உங்க தரப்புல எல்லா விஷயத்தையும் பேசுங்க. சாட்சிக்காரன் கால்ல விழுறதை விட சண்டைக்காரன் கால்ல விழுறதே மேல் இல்லையா? என்ன ஆனந்தி சொல்ற? அம்மா அவ வீட்டுக்கு போனதுக்கே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளாத குறையா அனுப்பியிருக்கா. அவளாவது இந்த வீட்டுக்கு வர்றதாவது வாய்ப்பே இல்ல. அப்ப ஏதாவது ஒரு பொது இடத்துல வச்சு பேசலாம். இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல வச்சு பேசினாதான் சரியா இருக்கும். அவங்க வீட்டுல வச்சு பேசினா அவங்க அப்பா இருக்கும்போது அவங்களால வேற எதையுமே சிந்திச்சு பார்க்க முடியாது. அதோட அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா அவங்க சொல்றதுதான் சரின்னு தோணும். அதனால அவங்கள இங்க வர வச்சு பேசுறதுதான் சரி. நல்ல சந்தர்ப்பம் கூட. அவங்க வீட்டுக்கார கூட ஊர்ல இல்ல. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் உன்னோட புருஷன் தானே. கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு. சரி விடுங்க. முதல் தடவை என்ன நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, நான் பண்ணி காட்டுறேன். ஆனந்தி, உன் மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா. இவன் இப்படி எல்லாம் பேசுறா? புரியலையே.